ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம எப்பயும் போல் 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட். இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை கம்ப்ளீட்டாக ஒரு எக்கனாமிக் வாராக மாறிடுச்சு. அதை நேற்று யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்பீச்லேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அண்ட் இதுக்கு பதிலடி தர மாதிரி ஈரான் 2 கப்பல்கள் அடிச்சிருக்காங்க, மிரட்டலும் விட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் சைனா அமெரிக்காவுக்கு எதிராக சில விஷயங்களை பண்ண போகிறாங்க. இது பண்ணாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் தாறுமாற ஏற ஆரம்பிக்கும். டாலரோட இண்டெக்ஸே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெஷரி யூல்ஸ் எல்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ளேஷனே அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். கம்ப்ளீட்டாக ஒரு பொருளாதார குழப்பத்தை உருவாக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்கும்போது இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பாகிஸ்தான் கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் வருது. அதன் காரணமாக தான் க்ரூட் ஆயிலோட விலை எழுது, நம்மளோட நிஃப்டி ஏற ஆரம்பிச்சது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பேசிடுவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி நம்மளோட இந்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதனால் பயனடைய போகிற கம்பெனிஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் ஆகஸ்ட் 13 சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் நடந்த மாதிரி மேனிப்புலேஷன் இன்றைக்கி மறுபடியும் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. காரணம், 3.25 நிஃப்டியோட க்ளோசிங்கும் சிஎஸ் க்ளோசிங் கம்பேர் பண்ணும்போது 74 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, ஸ்டாக்ஸ் எல்லாம் டெலிவரி எடுத்திருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக மேனிப்புலேஷனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் செபியால் இது கண்டுபிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் இதுக்கு மேலே இந்த சிஏஎஸ் சிஸ்டத்தில் ஸ்டெபிலிட்டி வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்ருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நாம் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றி தான் ஆகணும். அதை பற்றி நம்ம பேசிடுவோம். அண்ட் 4வது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இதில் 15 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் இருக்குது. அண்ட் அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த கம்பெனிஸில் ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வாரமே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் இதே ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் பேசினது தான். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட்டில் ஈரானுக்கு எதிரான எக்கனாமிக் டேவை அனௌன்ஸ் பண்ணார். எக்கனாமிக் டூம்ஸ்டே. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஈரானுடனான ட்ரேடை யாருமே வச்சுக்கக்கூடாது. அதாவது ஈரானை தனிமைப்படுத்தணும் பொருளாதார ரீதியாக. இதுதான் அது அவங்களோட பிளான். ஸோ இதை மறுபடியும் அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி, நாங்கள் அதே பிளானில் தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நேற்று யூஎஸோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. இதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஈரானுக்கு 2 வாய்ப்பு தான். ஒன்று, நார்மல்சி, பழைய சகஜ நிலைமைக்கு திரும்பணும். அப்படி இல்லையா டோட்டல் ஐசோலேஷன், தனித்து விடப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டோட தலைவர்கள்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஈரானோட ஃபினான்ஷியல் டைஸை கட் பண்ணி விடுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க குறிப்பாக பேசுகிறது 5 செக்மெண்ட்டில் தான். ஒன்று டிஜிட்டல் அசெட், இன்னொன்று டெக்னாலஜி, இன்னொன்று கோல்டு, ஷிப்பிங், ஏவியேஷன். இந்த 5 செக்டார்லையும் எந்த நாடுகளும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா ஈரானோட பொருளாதாரம் மொத்தமாக சரிஞ்சிடும். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்கிறார். ஒருவேளை ஈரானுக்கு யாராவது உதவுனாங்கன்னா, நாங்கள் இதை சொன்னதுக்கப்புறமா ஈரானோட யாராவது ட்ரேடிங்கில் ஈடுபட்டிங்கன்னா அப்போ உங்கள் மேலே செகண்டரி சாங்ஷன்ஸ் விழும். யாருமே யூஎஸோட சாங்ஷன்ஸோட அவுட் ஆஃப் ரீச்சில் இல்லை. எல்லாருமே யூஎஸோட சாங்ஷன் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படி ஈடுபடக்கூடிய நாடை டாலர் சிஸ்டத்துலேருந்தே வெளியேற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, 2021-22 ஆண்டுகளில் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்குது. ரஷ்யாவோட மிலிட்ரி ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது நடந்த உடனே ரஷ்யாவோட அசட்ஸை பில்லியன் கணக்கான டாலர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இப்படி ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இதுக்கு மேலே டாலரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தின் பக்கம் போகிறாங்க. தங்கத்தினோட விலை அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போனன்ஷியலாக ஏற ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி தங்கத்தோட ஆவரேஜ் ரிட்டர்னே 8-11% CAGR தான் வளரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைனிங் காஸ்ட்டே $2,300 தான். இப்போ கூட ஒரு அவுன்ஸ் தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கான செலவு $2,300 தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தங்கத்தினோட விலை அதிகமாகிறதுக்கு காரணமே அமெரிக்காவோட இந்த ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறியானது தான். இப்போ இவங்க மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு சைனா ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைனாவோட ஈரானோட மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் யாருன்னு பார்த்தா ரஷ்யா மேலே ஆல்ரெடி சாங்ஷன் போட்டிருக்கனால இது பெரிய பிரச்சனை உண்டாக்க போகிறது கிடையாது ரஷ்யாவுக்கு. ஆனால் சைனா மேலே சாங்ஷன்ஸ் போடுன்னு சொன்னீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பொருளாதார குழப்பத்தை உண்டாக்கும். காரணம், சைனா கிட்ட அமெரிக்காவோட ட்ரெஷரி பாண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதாவது உலகத்திலே ஹையஸ்ட் ட்ரெஷரி பாண்ட்ஸை ஹோல்டு பண்ணுறது, அமெரிக்கன் பாண்ட்ஸை ஹோல்டு பண்ணுறது சைனா அரசாங்கம் தான். ஒருவேளை அமெரிக்கா சைனா மேலே சாங்ஷன்ஸை போட்டால் அப்போது சைனா 2 விதமாக தாக்குதல் நடத்தலாம். ஒன்று, இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸை மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிக்கலாம். இப்படி விற்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. $100 மதிப்புள்ள பாண்டுக்கு $5 வட்டி வருதுன்னு வச்சுக்கோம். இந்த $100 மதிப்புள்ள பாண்டை நான் மார்க்கெட் ஆர்டர் போடுறேன். இப்போ இந்த $100 மதிப்புள்ள பாண்டை $90 வாங்கினா இந்த $5 வட்டி வர்றது $5,000 ஆகும் வாங்குற ஆளுக்கு. ஏன்னா $90 நான் வாங்குறேன் ஒரு பாண்டை,
அதை வந்து 5 ரூபா வந்து வட்டி வந்தால் என்னோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.5% ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெச்சூர் ஆகும்போது எனக்கு $100 கிடைக்க போகுது. இன்னும் வந்து 80 ரூபா போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஆரம்பிச்சதுன்னா பாண்டோட மதிப்பு கம்மியாயிட்டே இருந்தா 100 ரூபா பாண்டை 80 ரூபாய்க்கு விற்கிறான்ப்பா அப்படிங்கும்போது பாண்டோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதன் காரணமாக அமெரிக்காவோட யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் உள்ளே புகுந்து அந்த பாண்ட்ஸை வந்து $100 வாங்க ஆரம்பிக்கணும், மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இப்படி பண்ணாதான் உலகத்தில் டாலர் மீதான நம்பிக்கை வந்து போகாமல் இருக்கும். ஒன்ஸ் அமெரிக்கா இதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சிஸ்டத்துக்குள்ளார புதுசாக வந்து டாலர்ஸ் வர ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா, இப்போ நான் தான் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்ககிட்ட ஒரு $1,00,000 சொல்லிட்டு பாண்டை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு நான் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டேன், ஜபர்தஸ்தாக செலவு பண்ணிட்டேன். இப்போது இந்த $1,00,000 திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாண்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நான் இப்போ வந்து இந்த $1,00,000 நான் பிரிண்ட் அடித்து கொடுக்குறேன். இது வந்து புது பணம். இந்த புது பணம் வந்து சிஸ்டத்துக்குள்ளார வந்துச்சுன்னா பணம் வந்து சிஸ்டத்துக்குள்ளார புதுசாக வருது. இதன் காரணமாக வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், டாலரோட மதிப்பு கம்மியாகும். அதாவது 1971 வந்து எந்த காரணத்தினால தங்கத்தை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே காரணம் மறுபடியும் வரும். தங்கத்தினோட விலை வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது முதல் கட்ட தாக்குதல். ஏன்னா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு உண்டாயிடும். அதை ட்ரம்ப் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ரெண்டாவது விதமான தாக்குதல் என்னன்னா, சைனாவை வந்து சாங்ஷன் போடுவாங்க அமெரிக்கா மேலே, ரேர் எர்த் மெட்டல்ஸ் மேலே, மற்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் மேலே, எக்ஸ்போர்ட்ஸ் மேலே எல்லாம் வந்து நாங்களும் டேரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதன் காரணமாக அமெரிக்காவோட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியெலாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும். இன்னும் வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து சைனாவை நம்பி தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 ரிஸ்க்கையும் வந்து அமெரிக்கா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி மீறி எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸை வந்து உலகம் வந்து சந்திக்கும். அதாவது இந்த ஈரான் போரை விட நம்ம மேலே போட்ட டேரிஃப் 2022 டேரிஃப் போட்டு விளையாடிட்டு இருந்ததில் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் முடிஞ்ச வரைக்கும் 20% கோல்டாகவும் 20% அளவு கேஷாகவும் மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் லிக்விடாக வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட் பயங்கரமாக விழும்போது சீப்பாக நிறைய கம்பெனிஸை வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்னொன்று விஷயத்தையும் வந்து ஸ்காட் பெசன்ட் சொல்கிறார். என்னதான் ட்ரம்ப் வந்து இந்த எக்கனாமிக் டே பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இன்னமும் கூட நாங்கள் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை ஈரான் மேலே கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாங்கள் வந்து முழுக்க இதை பொருளாதார போராவே மாற்றிடல, தேவைப்பட்டால் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸும் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈரான் தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போன ஒரு ஆயில் டேங்கரை அடிச்சிருக்காங்க. இதை வந்து யூகேவோட மேரிடைம் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லிட்டாங்க, உறுதிப்படுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவோட ஒரு ஆயில் டேங்கரை ரெட்சியில் அடிச்சிருக்காங்க, ஹவுதீஸ். இந்த மாதிரி அடிச்சுட்டு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அமெரிக்கா வந்து அவங்களோட சாங்ஷன்ஸை போட்டாங்கன்னா அதுக்கான பதிலடி நாங்கள் கொடுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ட்ரேட் பார்ட்னர்ஸ் கிட்ட நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் அமெரிக்காவோட பேச்சை கேட்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ரஷ்யா சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று சைனா சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று துருக்கி வந்து அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்களோட பண மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு வந்து வீழ்ச்சியை தான் சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த 2 நாடுகளும் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாற போகிறது கிடையாது. இதை தான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்னு சொல்லிட்டு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து அரகாச்சி அவர்கள் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட் கயாஸில் இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட் நெகட்டிவாக ஆக்ட் பண்ணது, அதை நம்மளால் ஒத்துக்க முடிஞ்சது. அதன் காரணமாக தான் இன்றைக்கி காலையிலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்னோட செப்டம்பர் மந்தோட லாங் பொசிஷனாக அக்டோபர் மாதத்துக்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஏன்னா ஈவினிங்காக மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலி ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஓகே, இவனுக்கு வந்து இன்னும் 1 மாதத்துக்கு கூட இந்த பிரச்சனை முடிக்க போகிறதில்ல, அக்டோபர் எக்ஸ்பைரிக்கு மாற்றிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் 2 மாதம் டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மாற்றினேன். ஒரு சின்ன லாபத்தோடு அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிட் பண்ணி மாற்றுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ட்ராஷ் ஆகி 24,110 அந்த ரேஞ்சில் வந்து வருது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது மத்தியானத்துக்கு மேலே பாகிஸ்தான்கிட்ட வந்து ஒரு 1:30 மணிக்கு ஒரு அப்டேட் வருது. என்னென்னா, பாகிஸ்தானோட இன்டீரியர் மினிஸ்டர், நம்மளோட ஹோம் மினிஸ்டருக்கால அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர், இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானோட பிரசிடென்ட் கிட்ட நான் பேசினேன், ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வந்திருக்கு, நாங்கள் இந்த இஸ்லாமாபாத் MOU வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பார்த்தோம், நேற்றா எனக்கு சரியான போல் ஈரான் தரப்புலேருந்து சொன்னது என்னென்னா, மறுபடியும் அந்த பழைய MOUயோட கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் ஒத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வகையில் மிரட்டலாகவும் எடுத்துக்கலாம், இன்னொரு வகையில் ரிக்வஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். காரணம், ஈரான் மேலே ஆல்ரெடி வந்து அங்கே எக்கனாமிக்கலாக ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. இன்ஃப்ளேஷன் வந்து 400% அளவுக்கு அதிகமாக இருக்குது. $1 வாங்கணும்னா 20 லட்சம் ரியால்ஸை வந்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பொருளாதாரம் வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உள்நாட்டுக்குள்ளார குழப்பம் வர ஆரம்பிக்கும். அதுதான் அமெரிக்காவோட பிளானும். அதாவது அவங்க நாட்டில் இருக்கிறவங்களை வச்சு அந்த நாட்டை வந்து அழிச்சிடணும். அதுதான் அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளையும் பண்ணுற விஷயம். ஸோ அதுக்கு வந்து சில கைக்கூலிகள் வந்து வேலை போயிடுவாங்க. அது வந்து எல்லா நாடுகளையும் நம்ம பார்க்குற விஷயம்தான். உண்மையாகவே நாட்டு மேலே பட்டிருக்கவன் அந்த மாதிரி வேலை போக மாட்டான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் நாட்டுக்கு வந்து அவன் உண்மையாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி சில பேர் அந்த ஊரில் இருப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த இஸ்லாமாபாத் அக்காட்ஸை பற்றி பாகிஸ்தானால் சொன்னதுக்கப்புறம் அமெரிக்கன் டாலருக்கு அது க்ரூட் ஆயிலோட விலை வந்து $90 மேலே இருந்தது, $87 விழுது. அண்ட் நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து கிட்டத்தட்ட 35 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகுது. $95.75 இருந்தது ஒரு டாலர், 95.40 வந்து குறைய ஆரம்பிக்குது. இது கம்ப்ளீட்டாக வந்து சென்டிமெண்ட்டே மாற்றுது. ஈவன் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. 1.5 மணிலேருந்து 2.25 வரையும் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. 2.25 ஆரம்பிச்ச அந்த ஒரு புல் ரேலி வந்து கிட்டத்தட்ட 3.25 வரையும் ரேலி ஆச்சு. கரெக்டாக நம்ம வந்து 24,260 வந்து ரெசிஸ்டண்ட்டாக ரொம்ப நாளாக சொல்லியிருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு 3.25. அங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு கேப்பை பாச்சு. அதை நம்ம 3வது செக்மெண்ட்டில் பேசிப்போம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நேற்று அமெரிக்கா கிட்டேருந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா, சிரியாவை வந்து இத்தனை நாள் வந்து ஒரு டெரரிஸ்ட் நாடாக வந்து அறிவிச்சு வச்சுருந்தாங்க, சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ அந்த லிஸ்ட்லேருந்து சிரியாவை வந்து எடுத்துட்டாங்க. இது துருக்கி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்தோம், இஸ்ரேல், துருக்கி, சிரியா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் அமைக்க போகிறதா பார்த்தோம். ப்ளஸ் காசாவில் வந்து ஒரு 15 பாயிண்ட் பீஸ் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி ஈரானோட பலத்தை வந்து கட் பண்ணுற வேலையை வந்து அமெரிக்கா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காரு. என்னன்னா, ஈரான் வந்து என்னோட மகனை வந்து கொல்ல வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது வந்து ஆப்வியஸாக அவங்க பண்ணதான் போவாங்க. ஏன்னா வந்து இவங்களோட சுப்ரீம் லீடர் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டாங்க. பதிலுக்கு அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ அக்டோபர் மாதம் வந்து அங்கே எலெக்ஷன் வருது. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இதுதான் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, நேற்று நைட்டு ஃபுல்லாக நடந்த பஞ்சாயத்து. அண்ட் இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு எங்களால் 200லேருந்து 300 ட்ரோன் அளவுக்கு லாங் ரேஞ்ச் ட்ரோனை வந்து தயாரிக்க முடியும். இந்த லாங் ரேஞ்ச் ட்ரோன் மூலிமா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் அளவுக்கு போய் எங்களால் தாக்க முடியும். இருந்தாலும் கூட எங்களுக்கு இன்னும் வந்து பணம் தேவைப்படுது. அப்போ தான் எங்களால் ரஷ்யா மீதான தாக்குதல் நடத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. இவரோட மோட்டிவ் 2 தான். ஒன்று உக்ரைனோட பிரசிடென்ட்டாக இருக்கணும், இன்னொன்று நிறைய பணம் வசூல் பண்ணணும். இது 2 தான் இருக்குது. அண்ட் ரஷ்யா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரிஸ் வந்து உக்ரைனோட ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேக்ட்ரியை வந்து அடிப்போம், அதுவும் அன்னோன் சோர்ஸ்லேருந்து தாக்குதல் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அன்னோன் கன்மேன் இருக்காங்களா, அந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கசகிஸ்தான் கிட்டேருந்து இந்த டீசலை வாங்குறதுக்கு ரஷ்யா வந்து ஒரு டீலை போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேட்சஸ் வந்து இனிமேல் வர ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த போர் வந்து உக்ரைன் வந்து கசகஸ்தான் மேலே எதுவும் அட்டாக் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் நார்த் கொரியா பக்கம் பார்த்தோம்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து கிம் ஜாங் உன்னை வந்து இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளார வந்து சந்திக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டிப்ளமேட்டிக்காக வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து இந்த 2026 வந்து சரியில்லைன்னு தான் சொல்லணும். போன வருஷம்லாம் மனுஷன் வந்து கெத்தாக இருந்தார், எல்லா நாடுகளுமே டேரிஃப் போட்டு எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இந்த வருஷம் வந்து ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு வந்து நாளே சரியில்லை. காரணம் வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீ போட்ட டேரிஃப்ஸ் எல்லாதுன்னாங்க. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியாவோட வந்து மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு எகென்ஸ்டாக இருந்தது. ஈவன் ஈரான் போர்லேயே வந்து அவர் வீக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். அவர் என்ன பிளானில் இருந்தாருன்னா, கிரீன்லேண்ட் எனக்கு கொடுங்க, ஈரானை வந்து நான் தோக்கடிச்சதுக்கப்புறம் கியூபா வந்து ஆக்கிரமிப்பேன், வெனிசுலாவில் போய் தூக்குவேன், இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அடுத்தது நார்த் கொரியா வந்து ஃபோக்கஸ் பண்ண போகணும்னு சொன்னார். ஆல்மோஸ்ட் எல்லா பிளானுமே வந்து கிட்டத்தட்ட ஃபெயில் ஆகிடுச்சு. வரும் அந்த வெனிசுலாவை மட்டும் அடிச்சிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, மற்றபடி எல்லா பிளானும் ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் வந்து நார்த் கொரியாவோட இப்போதைக்கு வந்து பிரச்சனைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு அவர் பேக் அடிக்கிறார். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி ஈவினிங் மேலே பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னொரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து அவங்களோட மிலிட்ரிக்கு வந்து சரியான சம்பளத்தை கொடுக்கறதில்ல, அதே சமயம் அங்கே போராட்டம் நடத்துகிறவங்க வேலை மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் பண்ணுறாங்க, அவங்க கொண்டு குவிக்கிறாங்க, ஈவன் அவங்க போராட்டமே பண்ணலைன்னா கூட அவங்கள கொள்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரான் மேலே ஒரு பழியை வந்து போட்டிருக்காரு. அண்ட் அதே தான் இவங்க ஈரான் தரப்புலேருந்து இந்த இஸ்லாமாபாத் டீலுக்கு வந்துருங்க, அப்போ வந்து நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் செக்யூர்டாக விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் நம்மளோட மார்க்கெட் வந்து கேப்பில் க்ளோஸ் ஆனது வந்து ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் லாஸ்ட் 1 ஹவரில் வந்த ரேலி வந்து பேரலாக வந்து க்ரூட் ஆயிலோட விழுது, நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து அப்ரிஷியேட் ஆகுது. இது 3மே பார்க்கும்போது இந்த ரேலி கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு அதிகமாக வேணாம், அக்டோபருக்குள்ளார 24,500 கிராஸ் பண்ணாலே போதும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து அப்டேட்ஸ் என்னென்னா, நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து கெமிக்கல்ஸோட ஏற்றுமதியை 2030க்குள்ளார $81 பில்லியன் அளவுக்கு வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலாக $45 பில்லியன், பெட்ரோ கெமிக்கலாக $26 பில்லியன், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கலாக வந்து $5 to 10 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டொமஸ்டிக் கன்சம்ஷன் வந்து 10% CAGRல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கெமிக்கல்ஸில்.
அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா 14% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி பண்ணோம்னா இந்த டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துருக்காங்க. இது கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஆனால் கெமிக்கல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 2021 காலகட்டத்தில் கெமிக்கல்ஸ் இதே மாதிரி தான் ஒரு பீக் ஆஃப் த டைமில் இருந்தது. எல்லாருமே அதை பற்றி தான் பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி வாங்கினவங்க இன்றைக்கி வரையுமே பல பேர் வந்து நஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் கூட அது அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா லாபம் சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் அடுத்து இன்றைக்கி ஃபெர்டிலைசர்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுது. காரணம் வந்து நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் பேசினது தான். புட்டின் வந்து இந்தியாவுக்கு ஃபெர்டிலைசர்ஸை நாங்கள் போதுமான அளவுக்கு சப்ளை பண்ணுறோன்னு சொன்னாங்க. இதனால் வந்து ஃபெர்டிலைசர் கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் இன்னைக்கு ரிவார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னொன்று, நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் வந்திருக்கு. அதாவது பருவமழை வந்து ஆஸ் ஆஃப் நோ இந்த வருஷத்தில் வந்து 15% அளவுக்கு டிஃபிசிட்டில் இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தோட இறுதி வரையும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே மிகப்பெரிய அளவுக்கு டிப் ஆனதுனால, ஸ்லோ டவுன் ஆனதனோட விளைவாக வந்து இந்த பருவமழை வந்து எப்பயுமே செப்டம்பருக்கு அப்புறம் தான் வந்து ரிவர்ஸ் ஆகும் முடியும். ஆனால் இப்போ வந்து செப்டம்பர் மாதத்துலேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த கேரிஃப் சீசனில் பயிரிடக்கூடிய பயிர்கள் வந்து பாதிக்கப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து 3% அளவுக்கு இந்த நெல் சாகுபடி பண்ணுவாங்களே அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 420 லேக் ஹெக்டேர்ஸ்க்கு வந்து இந்த நெல் சாகுபடி பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த வருஷம் வந்து வெறும் 405 லட்சம் ஹெக்டேருக்கு மட்டும்தான் நெல் சாகுபடியை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ரூரல் எக்கனாமி வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதே மாதிரி ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனை அதிகப்படுத்தும். ரூரல் எக்கனாமியை பாதிச்சிடுச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து எக்கனாமியில் இருக்கக்கூடிய மற்ற செக்டார்ஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது 2 வீலராக இருக்கட்டும், எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், மற்ற எல்லா செக்டாரும் வந்து ஒவ்வொன்றா வந்து அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஈவன் அர்பன் எக்கனாமியே ஒரு செர்டைன் பாயிண்ட் வரையும் ரூரல் எக்கனாமியை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது நம்மளோட பொருளாதாரத்துக்கு நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் மழை வந்து கண்டினியூவாக பெய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். அதை தாண்டி நமக்கு வேறு எதுவும் இல்லை. அண்ட் நேற்றே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம், நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறதா. அண்ட் அப்படி போனதில் வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புட்டின் வந்து அடுத்த மாதம் செப்டம்பர் அந்த மீட்டிங் வந்து வரார், பிரிக்ஸோட சம்மிட்டுக்கு வரார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, இதுக்கு மேலே பொலிட்டீஷியன்ஸும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் ஹார்டிகல்ச்சரோட சப்சிடியை, அதாவது தோட்டக்கலைத்துறை கொடுக்கக்கூடிய மானியத்தை வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவரையும் வாங்கிட்டு இருக்காங்க, அதுதான் விஷயம். அண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெர்டிலைசர்ஸ்க்காக ஒதுக்கப்பட்ட சப்சிடியில் 58% அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுவும் முதல் 5 மாதத்துலேயே பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கான காரணம் வந்து உரத்தோட விலை வந்து அதிகமானதுனால தான். அண்ட் யூரியாக்காக ஒதுக்கப்பட்ட லிமிட்டில் வந்து 92% அளவுக்கு நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஸோ இந்த ஃபெர்டிலைசர்ஸ்க்கான அந்த பட்ஜெட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு கம்மிங் டேஸில் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அகைன் ஃபெர்டிலைசர்ஸோட கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபெர்டிலைசர் கம்பெனி டைரெக்டாக இந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இம்பாக்ட் ஆகிருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து வரலாம். சடனாக வந்து 5% 10% ஏறலாம், சடனாக 10% விழலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க அதில் பண்ணுறவங்க. அண்ட் அடுத்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்து புதுசாக வந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க. என்னென்னா, இந்த ஆர்டர் கேன்சலேஷன்லாம் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜஸை போட போகிறாங்க, ஹையர் சார்ஜஸை போட போகிறாங்க. இதன் காரணமாக வந்து இந்த அமேசானில் பொருட்களை விற்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போகுது. ஆனால் இது வந்து டெலிவரி மாதிரியான கம்பெனிஸ் வந்து டெலிவரி, ஷேடோ ஃபேக்ஸ் டெக்னாலஜி மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆர்டர் கேன்சலேஷன் நடக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு வந்து போயிட்டு ரிட்டர்ன் வர செலவெல்லாம் மிச்சமாகும்ல, அதனால் அவங்களோட ஷேர்ஸ்க்கு வந்து இது பாசிட்டிவான விஷயம். ஆனால் அமேசானில் பொருளை விற்கிறவங்களுக்கு இது ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ முடிஞ்ச வரையும் யாரும் தேவையில்லாமல் ஆர்டர் போட்டு அதை கேன்சல் பண்ணுற, அந்த ரிட்டர்ன் போடுறது, இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க. அவங்க வைத்திருச்சல் நமக்கு இதுக்கு. அண்ட் அடுத்து சவுத் இந்தியாவில் வந்து சிமெண்ட்டோட விலை வந்து ஒரு மூட்டைக்கு 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா அளவுக்கு விலை ஏற்ற போகிறாங்க. இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். நம்மளோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கும்போதே சிமெண்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக, மார்ஜின் ப்ரெஷர் இருந்தது, அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக விலை ஏற்ற போகிறாங்க. இதனால் லாபம் அடைய போகிற கம்பெனிஸ்ன்னு பார்த்தா ராம்கோ சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட், அதுக்கப்புறம் இந்தியா சிமெண்ட், இந்த 3 கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு சவுத் இந்தியாவில் வந்து எக்ஸ்போஷர் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்போஷர் இருக்கிற அல்ட்ராடெக், அம்புஜா சிமெண்ட் மாதிரியான கம்பெனிஸும் இதனால் லாபம் அடைவாங்க. அண்ட் இந்தியா அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னென்னா, ஹைடெக் டிவைசஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இந்த பிஎஸ் சர்டிஃபிகேஷனோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து நிறுத்தி வைக்கிறோம் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் எந்த அளவுக்கு ரூல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இந்த பிஎஸ் ரெக்யர்மெண்ட்டெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கம்பெனிஸோட அந்த ஆப்ரேஷன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இதை தடுக்கிறது மூலிமா இந்த செமிகண்டக்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸோட செக்மெண்ட்ஸ்லாம்
ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். இதனால் அந்நிய நாட்டோட முதலீடுகளும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் 3வது செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, நம்ம போன வாரம் தான் பேசியிருந்தோம். செபி வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. 2 ட்ரேடிங் ஃபர்ம்ஸ், காப்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் மான்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. காரணம் வந்து அவங்க சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில் மேனிப்புலேட்டிங்காக ட்ரேட் பண்ணதுனால அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரி இதை நம்ம எதிர்பார்த்தோன்னு தான் நேற்றே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வாட்ஸ்அப்பில் வந்து போட்டுறதுல சொல்லியிருந்தோம். அண்ட் ஒரு 3 மணிக்கு மேலே ஒரு வாய்ஸ் மெசேஜும் போட்டிருந்தோம், பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது செபி கண்டுபிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம், இந்த மான்சியாக இருக்கட்டும் காப்தாலாக இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து பண்ண தெரியல. அவங்க அக்கௌண்ட்லேயே ஒரே அக்கௌண்ட்டில் கேஷ் மார்க்கெட்லேயும் பை ஆர்டர் போட்டு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்லேயும் பை ஆர்டர் போட்டிருக்காங்க. இதே கேஷ் மார்க்கெட்டை சம்மந்தமே இல்லாத ஒரு பேன் கார்டில் போட்டுட்டு டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பேன் கார்டு போட்டால், உதாரணத்துக்கு நீங்களும் நானும் டைப் போட்டு உங்ககிட்ட ஒரு 10,000 கோடி இருக்குது, என்கிட்ட ஒரு 10,000 கோடி இருக்குது. நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் போடுவீங்க, பெரிய அளவுக்கு பை ஆர்டர், அதனால் மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸில் வந்து ஒரு ஆர்டர் போடுறேன். இதன் மூலிமா வந்து மார்க்கெட் ஏறிச்சுன்னா எனக்கு பெரிய லாபம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2 பேர் டைப் போட்டு இது பண்ணோம்னா, சார் அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்றைக்கி ஒரு வேளை இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா செபியால் இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, 3:15க்கு கரெக்டாக நிஃப்டி வந்து 24,220, நம்ம வந்து பல முறை அதை ரெசிஸ்டன் தான் சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது. அண்ட் 3:29க்கு சிஎஸ் க்ளோசிங் வந்து நடக்குது. இதில் வந்து 24,334. இன்றைக்கி இன்ட்ராடேல அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ட்ரேடே ஆகலை மார்க்கெட். இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகுது 24,170 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு செல் ஆஃப், மத்தியானத்துக்கு மேலே ஒரு ரிகவரி. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே இந்த பாகிஸ்தானோட அப்டேட் வந்ததுக்கப்புறமும் வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து 2.25 மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரேலி வந்தது. ஸோ அதனோட விளைவாக வந்து ஏற ஆரம்பிச்சது. அப்படி ஏறின மார்க்கெட் வந்து இந்த 3:15க்கும் இந்த சிஎஸ் க்ளோசிங்க்கும் 74 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஈவன் ஏடிஎம் ஆப்ஷன்ஸை 2மே வாங்கி லாங் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தா கூட மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிச்சிருப்பாங்க பையர்ஸ், அதாவது பிளைண்டாக. ஆனால் எல்லா சமயமும் இது நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. சில டைம் வந்து ரொம்ப நேரோவாக க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாங் ஸ்ட்ராடல் வாங்கினவங்களுக்கு பெரிய லாஸ் வரும். ஏன்னா லாங் ஸ்ட்ராடலோட பே ஆஃப் ஷார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த இடத்துல பிரேக் ஈவன் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் ஈவன் இருக்கும். இதை தாண்டி போனால் தான் லாபம் வரும். இந்த தாண்டி போகிறதுக்கு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தாண்டணும். இப்போ 74 பாயிண்ட் தாண்டினால இவங்களுக்கு 34 பாயிண்ட் அளவுக்கு கிரெடிட் கிடச்சிருக்கலாம் மேபி. ஸோ இது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். அடுத்த முறை இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணி மாட்டிக்காதீங்க, இது ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த சிஎஸ் க்ளோஸ்டிங்கை நம்பி வந்து எந்த பயனும் இல்லை. ஆனால் இதில் எப்படி நம்ம ட்ரேடிங்கை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துரும், ஏன்னா F1 வந்து சில பேர் பண்ணுறதில்ல, அதனால் அதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தோம்னா, நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு 24,175 நேற்று 3:15 க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சிஎஸ் க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அதுலேருந்து 24,110 லெவல்ஸ் வரையும் போனது. அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு வந்த இந்த பாகிஸ்தானோட அப்டேட் காரணமாக மறுபடியும் ஒரு ரெக்கவரி இருந்தது, மறுபடியும் ஃப்ளாட்டாக இருந்தது. அண்ட் 2.25 மேலே வந்து ஒரு சிங்கிள் சைடட் ரேலி. அண்ட் எண்ட் ஆஃப் தி டேல வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்மளால் பார்க்க முடியல. அதாவது நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 0.3% அளவுக்கு ஏறினா, பேங்க் நிஃப்டி வந்து 0.1% அளவுக்கு ஏறி இருக்கு அண்ட் இந்த காலகட்டத்தில். ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1672 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1842 கம்பெனிஸ் இந்த நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஐடி செக்டர் வந்து ஒரு 0.5% வரைக்கும் பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாகவும், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து சடனாக வந்து விழுந்தது. $4,640 $4,605 அளவுக்கு விழுந்தது. அதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவோட பிரைவேட் செக்டார் டேட்டா வந்தது, ஜாப்ஸ் டேட்டா, ஏடிபி டேட்டா. இந்த டேட்டாவில் வந்து 11,750 பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கிறதா சொல்லிட்டு அப்டேட் வந்தது. போன முறை வந்து இது 9,500 பேருக்கு தான் வேலை கிடைச்சதுன்னு சொல்லுது. ஸோ ப்ரைவேட் ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பொருளாதாரம் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் நினச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கவலையினால கோல்டு வந்து டெம்பரரியாக அடிச்சிருந்தாங்க. அண்ட் அகைன் மறுபடியும் ரெக்கவர் ஆச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், கோல்டு 4,000 பாயிண்ட்ஸ் இருந்தபோது, $4,000 இருந்தபோது நான் சொன்னது தான், அமெரிக்காவில் வட்டி ஏற்றினா முதல்ல பாதிக்கப்பட போகிறது அமெரிக்காவில் தான், அமெரிக்காவோட அரசாங்கம் தான். ஸோ வட்டி ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வட்டியை வந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வட்டியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர்த்து வட்டி ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் கோல்டை தைரியமாக வாங்குங்கன்னு சொன்னேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து கோல்டு இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். இந்த 4,625 ஒரு நல்ல சப்போர்ட், மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்போது கோல்டு வந்து $4,640, நம்மளோட புல்லியன் அசோசியேஷன் வந்து ஒரு கிராம் 24 கேரட் வந்து $16,300, 22 கேரட் வந்து $14,930 ட்ரேட் ஆகிட்டது.
அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் ஒரு கிலோக்கு வந்து 2,44,000 ட்ரேட் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் அளவுக்கு விலை கம்மியாக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து $87.56 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் ஏற்கனவே சொல்லிட்டேன் 95.40 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி 1,593 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, டிஎஸ் வந்து 230 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் நம்மளோட மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிடுறேன், ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய மாற்றங்களை சொல்லிடுறேன். அண்ட் இப்போ 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா, ஃபேஸ் டிஜிடெக் இவங்க வந்து இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் விஷயத்தில் புதுசாக வந்து இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 மாதமாகவே பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு வந்து தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. என்னென்னா 93 கோடி ரூபா மதிப்புள்ள பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துலேருந்து சப்ளை அண்ட் கமிஷனிங், அதாவது சப்ளை பண்ணி அதை அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலை வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து 5 ஜிகாவாட் அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஃபேஸ் டிஜிடெக்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஏஜிஸ் ஓபேக் டெர்மினல்ஸ், இதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஜிஸ் லாஜிஸ்டிக்கும் ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் உருவாக்கின கம்பெனி. அண்ட் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற லிக்விஃபைடு ஐட்டம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல பிஸ்னஸ் மாடல் தான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் வந்து இன்னும் ப்ரொமோட்டர் கிட்டே இருக்குது. அதனால் ஷேர் வந்து ஹையர் வேல்யூவேஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ போய் மாட்டிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். சீப்பாக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு வேடிக்கை பாருங்கள். அண்ட் இவங்க கிட்டேருந்து என்ன அப்டேட்டுன்னா, இவங்க வந்து ஒரு டெர்மினல் வந்து வாங்கியிருக்காங்க புதுசாக. இந்த டெர்மினலில் வாங்கினது மூலிமா 36,000 மெட்ரிக் டன் அளவுக்கு அம்மோனியமை வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 525 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு இன்ஆர்கானிக் கெப்பாசிட்டி க்ரோத் எக்ஸ்பென்ஷனாக வந்து நம்ம பார்க்கலாம். இது இந்த கம்பெனிக்கு லாங் டேர்மில் ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் இன்னும் ப்ரொமோட்டர் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக 2025 லிஸ்ட் பண்ணது. ஸோ அதனால் இன்னும் வந்து ப்ரொமோட்டரே ஷேர்ஸ் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விலட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், REFEX ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கு வந்து ஒரு 33 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் வந்து தெலுங்கானா கம்பெனிலேருந்து கிடச்சிருக்கு. என்னென்னா ஃப்ளை ஆஷ் சோடா இருக்குல்ல, ஃப்ளை ஆஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லோட் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர் 33 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர். இந்த ஆர்டரை வந்து அடுத்த 120 நாளுக்குள்ளார பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து சிக்மா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்க்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸோட ஏரோஸ்பேஸோட டிவிஷன்லேருந்து ஒரு அக்ரிமெண்ட் கிடச்சிருக்கு. 1,600 கோடி ரூபா மதிப்புள்ள கான்ட்ராக்ட் இது. அண்ட் இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் தான். ஆல்ரெடி வந்து ஒரு 3,800 கோடி ரூபா மதிப்புள்ள அக்ரிமெண்ட் வந்து ரோல்ஸ் ராய்ஸோட இவங்க போட்டிருக்காங்க. அதனோட எக்ஸ்பேன்ஷனாக வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்மா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து சுதர்ஷன் கெமிக்கல், இவங்க வந்து கிளாரியன்ட் கெமிக்கல்ஸ் கிட்ட இருந்து அலுமினியம் டை அண்ட் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சுவிட்சர்லாந்தில் இருக்குது, அதை வாங்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா அதான் பேக்வேர்ட் இன்டெகிரேஷன் அண்ட் டைரக்ட் ஓனர்ஷிப். அதாவது உதாரணத்துக்கு இந்த பேனா தயாரிக்கிறதுக்கு ரீஃபில் தேவை. இப்போ இந்த ரீஃபில் வந்து வெளியில் நான் வாங்கிட்டு இருக்கேன். அந்த ரீஃபில் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை நான் வாங்கிட்டேன்னா எனக்கு வந்து மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. ஸோ இது வந்து சுதர்ஷன் கெமிக்கலுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் வாட்டெக் வெபேக், இவங்களுக்கு வந்து ஒரு 1000 கோடி ரூபா மதிப்புள்ள டீசாலினேஷன் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. எங்கன்னா கத்தார் தோஹாவில் வந்து கிடச்சிருக்கு. அதாவது அந்த ஜூன் மாதத்துலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்கல்ல, அந்த தோஹாவில் தான் கிடச்சிருக்கு. அண்ட் இதனோட கெப்பாசிட்டி வந்து 272 மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே கெப்பாசிட்டி இருக்கும் போது இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி. அண்ட் அடுத்து டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவான அப்டேட் வந்திருக்கு. காரணம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நேச்சுரல் ரப்பரும் அதே மாதிரி க்ரூட் ஆயிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ரப்பரும் வந்து கிட்டத்தட்ட 30-40% அளவுக்கு விலை அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக இவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமானதுனால இவங்களோட மார்ஜினில் வந்து 2-2.5% அளவுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போலோ டயர்ஸ், சியட் டயர்ஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், MRF டயர்ஸ், இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Q2ல இந்த பிஸ்னஸில் மார்ஜின் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு பல கம்பெனிஸ் வந்து மார்ஜின் கைடன்ஸ் வந்து கொடுத்தது தான். ஸோ இது மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பூர்வாங்கரா லிமிடெட், இவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இவங்க வந்து ரொம்ப சின்ன கம்பெனி தான், 5000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன். என்னென்னா இவங்க பெங்களூரில் வந்து சவுத் ஈஸ்ட் பெங்களூரில் ஒரு 7.5 ஏக்கருக்கு ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா 1100 கோடி ரூபா மதிப்பில் இந்த டெவலப்மெண்ட் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பூர்வாங்கரா லிமிடெட்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். உங்களோட மார்க்கெட் கேப்பே 5000 கோடி தான், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டாடா கம்யூனிகேஷன்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா டாடா கம்யூனிகேஷனும் டாடா மோட்டார்ஸும் சேர்ந்து இந்த 5G டெக்னாலஜியை வந்து சியாரா EV வெஹிக்கிள் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இது கொண்டு வந்துட்டாங்கன்னா செல்லுலார் கனெக்டிவிட்டி வந்து இந்த காரில் வந்து வந்துடும். ஸோ இந்த சியாரா EV வெஹிக்கிள் வந்து 20 லட்சம் ரூபா. ஆனால் எனக்கு என்ன மேட்ருனா, டாடா எலக்ஸின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களே, அது எதுக்கு வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி. ஏன்னா அவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. நேற்று என்னடான்னா
போர்ஷே கம்பெனியோட ஒரு சப்சிடரியை வந்து இவங்க வாங்குறாங்க, எம்ஹெச்பின்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி வந்து டாடா கன்சல்டன்சி வாங்குறாங்க. இன்றைக்கி என்னென்னா டாடா கம்யூனிகேஷனும் டாடா மோட்டார் பேசஞ்சர்களும் இந்த வேலையில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இதன் காரணம் வந்து டாடா எலக்ஸி அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இது வந்து டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம், டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். இந்த 5G டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருக்கட்டும், குறிப்பாக வந்து பேட்டரி ஆஸ் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டினா இத்தனை காசு கொடுத்தா போதுன்ற மாதிரி, ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபா 5 ரூபான்ற மாதிரி வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். இது வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேர் ஹோல்டர்ஸ், டாடா கம்யூனிகேஷனோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சிஎன்பிசியில் ஒரு செய்தி வந்து உலாவிட்டு இருந்தது. ஃபெடரல் பேங்க் வந்து ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த செய்தி வந்த உடனே வந்து ஃபெடரல் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 4% பக்கத்தில் விழுது. அண்ட் இது அந்தளவுக்கு நெகட்டிவான விஷயம் இல்லை, இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் இருந்தாலும் கூட இந்த பேங்க்கையாக நீங்கள் காசு கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஃபெடரல் பேங்க் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருப்போம். அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு செபியோட ரூல்ஸ் படி எதுவும் ரெகுலேஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், கரூர் வைஸ்யா பேங்க், ஃபெடரல் பேங்க், இந்த பேங்க்கெல்லாம் வந்து எனக்கு வந்து பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஈவன் இதில் லாபம் சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் பணத்தை வந்து நான் ஷேர்ஸாகவே விட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபெடரல் பேங்காக இருக்கட்டும், கரூர் வைஸ்யா பேங்காக இருக்கட்டும், லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். அதை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், தைரியமாக வச்சுக்கலாம். அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் விலை வாங்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இதெல்லாம். அண்ட் அடுத்து இந்துஸ்தான் காப்பர், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 7% இருந்தது. அதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்றே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசினது தான். அதாவது கவர்மெண்ட்டோட OFS வந்தது, இன்னும் க்ரீன் ஷோ ஆப்ஷன் மூலமா எக்ஸ்ட்ரா 3% விற்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தீபம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு அதோட செக்ரட்டரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு வந்து இந்துஸ்தான் ஜிங்கில் வந்து நாங்கள் OFS கொண்டு வர ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெகுலேஷன் என்னென்னா, அடுத்து வந்து இந்துஸ்தான் ஜிங்க் தான் தயாராக இருந்துக்கோ தம்பின்ற மாதிரி 2% அந்த கம்பெனி போட்டு அடிச்சிருந்தாங்க. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இது. ஸோ இந்துஸ்தான் காப்பரை பொறுத்தவரை இப்போ ரீசெண்டாக காப்பர் ப்ரைஸஸ் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணுது. ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் டச் பண்ணுது. லாங் ரனில் காப்பரோட தேவை வந்து அதிகமாக இருக்கும் போது அதில் மாற்று கருத்தில் இன்னும் டேட்டா சென்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வரும்போது காப்பரோட தேவை இன்னும் அதிகமாக தான் போகுது. ஈவன் நம்மளோட இந்தியாவுக்கே வந்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து இன்னும் 5 லட்சம் டன் அளவுக்கு காப்பர் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கூட நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். நம்மளோட 2வது செக்மெண்ட்டில் பார்த்துருந்தோம், நம்மளோட இந்தியா மேக்ரோ எக்கனாமிக்கில். ஸோ இருந்தாலும் கூட இந்த இந்துஸ்தான் காப்பரில் என்ன ஒரு நெகட்டிவான விஷயம்னா, இவங்க டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குறதில்ல. அது ஒன்று தான் நெகட்டிவான விஷயம். அந்த டிவிடெண்ட் அதிகமாக கொடுத்தாங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் மாதிரி தைரியமாக வாங்கிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஹையர் வேல்யூவேஷன் இருக்குது. இன்னொன்று, காப்பர் கமாடிட்டின்றதுனால சடனாக வந்து 20% விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விழுந்தும்போது வாங்கிக்கலாம், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வேடிக்கை பாருங்கள். ஆனால் லாங் டேர்மில் காப்பரோட விலை அதிகமாகும், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னென்னா, ரீசெண்டாக நம்ம நிறைய நியூஸ் பார்த்தது தான். FSI வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து 100% கிளைமை வந்து பண்ணாதீங்க. அதாவது டாபருக்கு வந்து நீங்கள் தேன் வந்து 100% சுத்தமான தேன் அப்படின்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இவங்க ஐடிசி வந்து என்னென்னா, ஆசீர்வாத ஆட்டா மாவு இருக்குல்ல, இதில் 100% ஆட்டா அப்படின்ற கிளைமை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொன்ன உடனே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணலன்னா ஐடிசியோட லைசன்ஸே கேன்சல் பண்ணுறதோட வாய்ப்பு இருக்குது FSIக்கு. ஸோ ஐடிசி வந்து இதுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இதுக்கு வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு வந்து இந்த செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு நாங்கள் ஹியரிங் தள்ளி வைக்கிறோம், அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் வந்து ஐடிசிக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ரேஷனில் கோதுமை வருது, அதுவே நல்ல கோதுமை தான், சுத்தமான கோதுமை. அந்த கோதுமையை காய வச்சு நீங்களே மிஷினுக்கு போட்டுக்கோங்க, கடையில் வாங்காதீங்க. அண்ட் அடுத்து டிக்ஸான், அப்படி ரேஷனில் வாங்க முடியாதவங்க கடையிலே கோதுமை கிடைக்குது, அந்த கோதுமையை வாங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அண்ட் டிக்ஸானை பற்றி கோட்டாக் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நேற்றே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் செகண்ட் செக்மெண்ட்டில் பேசினதா. அதாவது இந்த PLI ஸ்கீம் வந்து மார்ச் 31, 2026 முடிஞ்சிருச்சு. ஸோ புதுசாக வந்து கவர்மெண்ட் வந்து மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வர போகிறாங்க. இதன் மூலிமா கிட்டத்தட்ட 62,500 கோடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் செகண்ட் செக்மெண்ட்டில் பேசியிருந்தோம். இந்த 62,500 கோடி ரூபாயில் பெரிய அளவுக்கு லாபம் அடைய போகிறது டிக்ஸான் டெக்னாலஜிஸ், மதர்சன் சுமி, ஆம்பர் என்டர்பிரைசஸ் இவங்களாம் லாபம் அடைய போகிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக இவங்களோட எபிட்டா மார்ஜினும் அதிகமாகும்னு சொல்லிட்டு கோட்டாக் செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. இதை டிக்ஸான் டெக்னாலஜிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ், அதே மாதிரி EMS செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வோடாஃபோன் ஐடியா இன்றைக்கி 8% அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதுக்கான காரணம் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். என்னென்னா, SBI வந்து அந்த 45,000 கோடி லோன் வாங்குற பிளான் வந்து நாங்களும் வந்து கலந்துக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் விஷயம். அண்ட் நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி 2% அளவுக்கு விழுந்திருக்கு. என்ன மேட்ருனா, தேடி பார்க்கும்போது நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் நாட்கோ ஃபார்மில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, தெரியும் எனக்கு.
என்ன காரணம் தேடி பார்க்கும்போது இவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து 14 மில்லியன் அளவுக்கு அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து $8 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ 14 மில்லியன் அடிஷ்னல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதனால் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜெனிசிஸ்ன்றது ஜீனோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விஷயம். அதாவது ஒரு பன்னியோட உடம்புல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பன்னியோட உடம்புல மனுஷனோட கிட்னியை வளர்த்து அந்த கிட்னியை வந்து எடுத்து மனுஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இந்த பிஸ்னஸ். இது கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் எலி இருக்குல்ல, எலியில் வந்து ஹியூமனோட காது, இந்த காதை வந்து கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணி அந்த காதை மட்டும் அறுத்து மனுஷங்களுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. வருங்காலத்தில் இது ஒரு பெரிய செக்டாராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதனால் மார்க்கெட்லேயே இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் இருந்திருக்கு. இன்னொன்று நாட்கோ ஃபார்மா எழுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, 3 வருஷம் 4 வருஷம் நான் பொறுமையாக வெயிட் பண்ணுவேன், எனக்கு ரிட்டர்ன்ஸே வரலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு இது 100% ஏறலாம். அதாவது இப்போ 850 ரூபாயில் இருக்குது, 1700 போகலாம். ஆனால் 4 வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் கிடைக்கும். பொறுமையாக வெயிட் பண்ணுறவங்க வாங்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி F&O பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மார்ஜினாக யூஸ் பண்ணிப்பீங்கன்னா நீங்கள் தாராளமாக நாட்கோ வாங்கலாம். ஸோ பார்த்து பத்திரமா பண்ணுவாங்க. எனக்கு வந்து நாட்கோவில் வந்து ஹோல்டிங் இல்லை, இது ஒரு டிஸ்க்ளோஷர். அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த CAS சிஸ்டத்தை பற்றி இப்போ சொல்லிடலாம். நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நான் டைவர்சிஃபை பண்ணுவேன்னா அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கும் நான் டைவர்ஸ் பண்ணுவேன். 3 விதமாக நான் பண்ணுவேன். ஒன்று இன்ட்ராடே பண்ணுவேன், இன்னொன்று வீக்லி ஆப்ஷன்ஸில் இந்த ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணுவேன். அதாவது வீக்லி ஆப்ஷன்ஸில் இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கலான்ற மாதிரி பண்ணுவேன். இன்னொன்று மந்த்லி ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் வந்து லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி 3 விதமாக பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த 3 விதத்தில் வந்து ஒரு விதம் வந்து கிடையவே கிடையாது. அதாவது இந்த CAS சிஸ்டத்தினால இந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங்ன்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்டு கண்ணு கெட்டின தூரத்துக்கு இந்த CAS சிஸ்டத்தில் ஸ்டெபிலிட்டி வரப்போகிறது கிடையாது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு மேலே வந்து எக்ஸ்பைரி ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற ட்ரேட்ஸை பண்ண வேண்டியதான். வீக்லி ஆப்ஷன்ஸில் இன்ட்ராடேவோ இல்லை வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோ பண்ணலாம், எக்ஸ்பைரி ட்ரே தவிர்த்து. ஆனால் இதில் என்ன மேட்ருனா இந்த வீக்லி எக்ஸ்பைரியில் வந்து மிகப்பெரிய லாபம் எப்போ கிடைக்கும்னா எக்ஸ்பைரி நாளைக்கு முன்னாடி நாள், இந்த 2 நாள் தான் லாபம் கிடைக்கும். பாக்கி 3 நாளில் பெரிய லாபம் கிடையவே கிடையாது, நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் மந்த்லி ஆப்ஷன்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து மார்ச் 2027 27,000 பாயிண்ட் கீழே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னா புட் ஆப்ஷன்ஸ் விற்கலாம். அந்த மாதிரியான ட்ரேடை நீங்கள் பண்ணலாம். ஸோ அதை வாங்கிட்டு பொறுமையாக இருந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சா கூட 6,500 கிடைக்குது ஒரு லாட்டுக்கு, சரிங்களா? ஆனால் ரிஸ்க்கும் இருக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த வீக்லி ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நாள் இருக்கிற ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற 2 ட்ரேடை பண்ண வேண்டியதாக. மேற்கொண்டு இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸை முடிச்சுட்டு F&O கிளாஸஸ் இருப்போம், அப்போ வந்து பேசிக்கலாம். ஸோ இதுதான் வந்து F&Oவில் இதுக்கு மேலே நான் பண்ண போகிறது. ஏன்னா 1 மாதம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து மாற்றி தான் பண்ணணும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை, நம்மளோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரே நிமிஷம், கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பீரியன்றதால கொஞ்சம் பார்க்கணும், வேறு இதில் பார்க்கணும். கிட்டத்தட்ட 30-40 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, நாஸ்டாக் வந்து 0.5% பாசிட்டிவாக இருக்குது, S&P 500 வந்து 0.25% பாசிட்டிவாக இருக்குது, கோல்டு வந்து $4,636 ஒரு $4 குறைஞ்சிருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $87 ரேட் இருக்குது. ஸோ அதான் இந்த மத்தியானத்துக்கு மேலே இந்த பாகிஸ்தான் அப்டேட்டுக்கு அப்புறம் விழுந்தது தான், அதுக்கப்புறம் எழலை. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்டேட். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.